ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கணும். நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஏன்னா விஜய் நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டரை பற்றி அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் கிட்ட இதை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் மேலே கோவமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹீரோயின் மேலே அவரையும் தாண்டி சில அன்புகள் இருந்தது. இப்போதான் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிட்டாரு. இந்த ஃபார்ம்லேயே போயிருந்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை ஏற்றிருந்திருப்பாரு. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயினை தாங்க சொல்லணும். ஏன்னா ராஜேஸ்வரி ஸ்டார்டிங்லேயே ஆனாப்பயே அவங்கள வச்சு செஞ்சிருந்து அடைக்கிட்டு பார்சல் பண்ணி கன்னடாவுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா எப்பயோ விஜய் மனசில் கண்டிப்பாக அவங்களும் இடம் பிடிச்சிருக்கலாம். இந்த ராஜேஸ்வரி ஊதி ஊதி விஜய் மனசை ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ பார்த்தா வேற ஒருத்தரோட அவள் கான்டாக்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரேமை கிரியேட் பண்ணி அதை விஜய் நம்புற அளவு பண்ணி இப்போ விஜய் முழுசாக வெறுத்துற நிலைமைக்கு சுத்தமாக போயாச்சு. அதுவும் இவளை இப்போ தப்பாக நினைக்கிற நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதை பற்றி ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ஹீரோயின் குழப்பமாக இருக்கிறப்ப அதிரடியாக வசமாக நம்ம ராஜியே சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்க வாயாலே தான் என்னென்ன பண்ணணும், எப்படி நீ மயக்கம் போட்ட, நீ உன் ஃபோன் எப்படி பிஸியாக இருந்தது, நான் ஒரு புது சிம்மு போட்டு அதில் தான் பேசினேன்னு எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ராஜியை ஷாக் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னு அன்னபூர்ணி வர சொல்லியிருக்காங்க. ஸோ பாவன் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களோட வாழ்க்கை பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்கிட்ட இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை பாரு, அதுவும் பிரச்சனை, இதை பற்றி என்கிட்ட பேசாத, என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் உன்னை வச்சுட்டு இருக்கேன், மற்றபடி என் லைஃப்பில் நீ எதுவுமே கிடையாதுன்னுவார். ஏன் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அக்கா தான், என்ன சொல்கிற, இப்போ எங்கள் அக்கா மேலே தூக்கி பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுவார். இங்கே பாருங்கள் ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பேசின எல்லா விஷயத்தையும் விஜய் கேட்டுட்டு, என்னது நம்ம அக்காவை இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறா, இவளை போய் இப்படி நம்பிட்டு இருந்தோம், அநியாயமாக இப்படி இவ மேலே பழிய போட்டு வச்சுருக்காங்களே, சே அக்கா பேச்சை கேட்டு இவளை வேற நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை அக்கா இவ்வளோ இதாக இருக்காங்கன்ற விஷயம் விஜய் கண்ணு மூடிட்டு இருந்த கண்ணு திறக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் அவர் விஜய் எப்படி பார்க்க போகிறாருன்னு, ஹீரோயின் எப்படி பார்க்க போகிறாருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.